மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு கணித பாடம் இயல் 2 இயற்கணிதம் 2.1 அறிமுகம். அடுத்து 2.2.1 எண் செயலிகளில் உள்ள அமைப்புகள். அடுத்து 2.3 மாறிகளில் மீதான செயலிகளை புரிந்து கொள்ளுதல். 2.4 இயற்கணித கூற்றுகளை அமைத்தல். அடுத்து இதில் கற்றல் நோக்கம். இயற்கணிதத்தை கற்றுக்கொள்கிறதுனால என்ன, அதோடைய எய்ம் என்ன, நோக்கம் என்னென்னா எண்கள் மற்றும் வடிவியல் சார்ந்த அமைப்புகளை விவரிக்க போகிறோம், அதே மாதிரி விரிவாக்க போகிறோம் மற்றும் அதை அமைக்க போகிறோம். அன்றாட வாழ்வில் இந்த இயற்கணிதத்தினுடைய பயன்பாடு என்ன, பொருட்களினுடைய விலைகளுக்கு ஏற்ப அதன் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறோம், கடந்து சென்ற தொலைவினை வேகம் மற்றும் நேரம் மூலம் எழுதுகிறோம், மைல்களை கிலோமீட்டராகவும் கிராமை கிலோகிராமாகவும் மாற்றுறோம், சுற்றளவின் நீளங்களை நூல் கொண்டு அளக்கிறோம், முள்கம்பி வேலியால் ஆன அந்த தோட்டத்தோட நீளத்தை அளக்கிறோம், பூங்காவினுடைய ஒரு பரப்பளவை இதன் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், ஒரு தொடர் வரிசையில் விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த இயற்கணிதம்னு சொன்னாவே மாறிலி இதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியம், இதுதான் நம்மளுக்கு இங்கே பேசிக். இப்போ மாறினா என்னங்க சார் அப்படின்னா, மாறக்கூடியது எல்லாமே மாறின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு தெரியாத அன்னோன், இந்த தெரியாத நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், ஒரு சார் ஒய்ன்னு எடுத்துக்குவாங்க, ஒரு சார் ஏன்னு எடுத்துக்குவாங்க, ஒரு சார் பின்னு எடுத்துக்குவாங்க, சின்னு எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே சிறிய எழுத்துக்கள் உள்ளதாக நம்ம எடுத்துக்கணும். இந்த இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் எடுத்துக்கணும், அதை ஸ்மால் லெட்டர்ஸ் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஆங்கிலத்தில் நம்ம இதை மாறிங்கிறத வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே வரும் வேரி அப்படின்னு வரும், அதிலே நம்மளுக்கு தெரியும் மாறக்கூடியது. நெக்ஸ்ட் மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாறிலினா என்ன, நிலையான எண்கள், ஃபிக்ஸட் நம்பர்ஸ், அதை தான் அந்த நிலையான எண்கள், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சார் அதுக்கு, அது என்ன எழுத்தாளர் சார் குறிப்போம்னா தி நம்பர்ஸ், எண்கள். எண்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன தான், அது மாறிலின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு +2 எடுத்துக்கலாம், ஒரு -5 எடுத்துக்கலாம், ஒரு +3.5 எடுத்துக்கலாம், ஒரு 2π5 எடுத்துக்கலாம், ஒரு -2π5 ஏதோ எடுத்துக்கலாம். எல்லாம் நம்பர்ஸ், தி நம்பர்ஸ், எண்கள் அனைத்துமே நம்ம என்ன சொல்லுவோம், மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்து இதில் இன்னும் நம்ம விளையாட்டோட கொஞ்சம் அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நாம் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கவனமாக படிகள், ஒரு 5 படிகள் இருக்குது. படி 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதேனும் ஒரு எண்ணை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இதை நான் நினச்சிக்கலாம், நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேயா? படி 1 என்ன, நாமளா ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம். ஓகே. படி 2 என்ன, அந்த எண்ணை 2ஆல் பெருக்க சொல்கிறாங்க. நாம் எடுத்துக்கிறோம்ல படி 1ல், அதை 2ஆல் பெருக்க சொல்கிறாங்க. சரி. அடுத்து படி 3 என்ன, நம்ம பெருக்கி வச்சுருக்கோம்ல எண்ணு, அதோட 20 கூட்ட சொல்கிறாங்க. ஓகேயா? ரைட்டு. சரி, அடுத்து என்னங்க சார் செய்யணும், படி 4, அந்த நம்ம கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணில் 2ஆல் வகுக்க சொல்கிறாங்க. அந்த எண்ணை 2ஆல் வகுக்க சொல்கிறாங்க. அல்ல ஒரு 2ஆல் வகுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு தெரிஞ்சுன்னா அதில் பாதி எடுத்துக்கலாம். ஓகேயா? சரி. அடுத்து என்ன, படி 5. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், படி 4ல் உள்ளதை வகுத்து ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம். படி 5 என்ன, படி 1ல் இருக்குது பார்த்தீங்களா, நாம் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், ஒரு நம்பர் அசம்ஷன் எடுத்துக்கிட்டோமா, அந்த நம்பரை கொண்டாந்து இந்த நம்பரில் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ரைட்டா? இதுதான் படி 5 ரூல் கொடுத்துருக்காங்க. இப்போ நாமளாக ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம். நாமளாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? ஓகே, எடுத்துக்கிறேன். 2 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். முதல் படி என்ன, நாமளாவே ஒரு எண்ணை எடுத்துக்க சொல்கிறோம். 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட். அடுத்த படி 2 என்ன சொல்கிறாங்க, அந்த நாம் எடுத்துக்கிட்ட எண்ணை 2ஆல் பெருக்க சொல்கிறாங்க. பெருக்கோமா? ரைட். 2 4, இப்போ 4ன்னு வந்திருக்கு. படி 3 என்ன, படி 2ல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாரு நம்பரு, என்ன வந்துச்சு, 4. அந்த 4ஓட இந்த 20 கூட்ட சொல்கிறாங்க. அப்போ 20 கூட்டல் 4 24.
ரைட்டா? 24 இருக்கு. ரைட். படி 4 என்ன சொன்னாங்க? அதை 2ஆல் வகுக்க சொன்னாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 வந்திருக்கு. அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுக்கணும்னு ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ சிறிய வகுப்புகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக செஞ்சுருவீங்க. இருந்தாலும் உனக்கு ஈஸியான வே என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் பாதி எடுத்துக்கிறோம். அப்போ 24ல் பாதி அளவு எவ்வளவு? எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். எவ்வளவு? 12. 12 கிடைச்சிருச்சு. அடுத்து படி நம்பர் 5 என்ன சொன்னேன்? அந்த பாதி அளவு எடுத்துக்கிட்டோம்ல, எடுத்தாலும் 12 எடுத்துக்கிட்டோம். அது படி 5 என்ன? நாம ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்ல ஒரு நம்பரு, அதை கொண்டாந்து இதுல இருந்து கழிச்சிடணும். அப்ப 12ல் இந்த 2 கழிச்சா 10. ஓகே மாணவர்களே, எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து இது அப்படியே அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு இயற்கணிதத்தை குச்சிகளை வச்சு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? குச்சிகளை வச்சு சொல்றாங்க. உனக்கு அந்த திரையில தெரியும், அதை பாருங்க. அந்த படத்தை பாருங்க. முதல் படத்தை பாருங்க. ஒரு லெட்டர் தெரியுது, W. மேல இருந்து கீழே வர்றோம், ஒரு குச்சி. திரும்ப கீழே இருந்து மேலே போறோம், 2 குச்சிகள். திரும்ப மேல இருந்து கீழே வர்றோம், 3 குச்சிகள். திரும்ப கீழே இருந்து மேலே போறோம், 4 குச்சிகள். அப்ப ஒரு W அப்படிங்கிற எழுத்தை உருவாக்க நம்மளுக்கு எத்தனை குச்சிகள் தேவைப்படுது? 4 குச்சிகள் தேவைப்படுது. இதை எப்படி எழுதுறாங்கன்னா 1 பெருக்கல் 4. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு எழுத்து Wன்னு இருக்கு, அதுல 4 குச்சிகள் தேவைப்படுது. அப்போ 1 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 4 குச்சிகள். ஓகே, இரண்டாவது படத்தை பாருங்க. எத்தனை Wங்கிற எழுத்து இருக்கு? 2 இருக்கு. அப்போ ஒவ்வொரு Wவை உருவாக்க எத்தனை குச்சிகள் தேவைப்படும்? 4 குச்சிகள். நம்மளுக்கு எத்தனை லெட்டர் இருக்கு? 2 லெட்டர் இருக்கு. அப்ப எத்தனை தேவைப்படும்? இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 4, 8 குச்சிகள். இப்ப எப்படி பிரிக்கலாம்? கீழே பாருங்க. 2 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 8 குச்சிகள் தேவைப்படும். அடுத்து அதே மாதிரி பாருங்க, 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 பெருக்கல் ஒவ்வொரு லெட்டர்ஸ்ல எத்தனை குச்சிகள் இருக்கு? 4 குச்சிகள் இருக்கு. அப்ப 3 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 12 குச்சிகள். ஓகேயா? ரைட். அடுத்து இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாமா? அடுத்து கூற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்றுகள்ல 2 விதமான கூற்றுகள் இருக்கு. ஒன்று இயற்கணித கூற்று, மற்றொன்று வாய்மொழி கூற்று. அது என்ன சார் இயற்கணித கூற்று அப்படின்னா? மாறிகள் இருக்கணும், மாறிலிகள் இருக்கணும், அதே மாதிரி கணித செயலிகள், அடிப்படை செயலிகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது இருந்தால் தான் ஒரு இயற்கணித ஒரு கூற்றே அமைக்க முடியும். அது என்ன சார் வாய்மொழி கூற்று அப்படின்னா? நாம் இருக்கிறத அப்படியே நம்ம தமிழ் லாங்குவேஜில் அப்படியே சொல்கிறோம். இதில் நாம் ஒன்று தெரிஞ்சு இதை நம்ம இந்த கொஸ்டினை நாம் செய்கிறதுக்கு முன்னாடி சில இந்த கூட்டல், கழித்தல், இந்த அடிப்படை செயலிகளை தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நம்மளுக்கு சாதாரணமாக கூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். கூட்டல் அப்படின்னா சேர்க்கிறதுன்னு சொல்லலாம், அதிகரிக்கிறதுன்னு சொல்லலாம், அதிகம்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம் அதில். அதே மாதிரி கழித்தலை பொறுத்த வரைக்கும் குறைத்தல்னு சொல்லலாம், குறைவுன்னு சொல்லலாம், நீக்குதல்னு சொல்லலாம். வகுத்தல் சிம்பிளுக்கு உங்களுக்கு தெரியும், அதை வகுத்தலை வகுத்தல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், பார் போட்டு யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்கள் பக்கத்தில் இருந்தாவே இடையில என்ன இருக்கு? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 3y அப்படின்னு சொன்னா 3 பெருக்கல் y அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்படியே ஸ்கிரீன்ல பாருங்க, 5 கேள்விகள் கொடுத்துருக்கோம், இயற்கணித கூற்றுல கொடுத்துருக்கோம். அதை அப்படியே எதுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்? சேஞ்ச் பண்ண போறோம், வாய்மொழி கூற்றா மாற்ற போறோம். இயற்கணித கூற்றுக்குன்னா மாறி இருக்கணும், மாறிலி இருக்கணும், அடிப்படை செயலிகள் இருக்கணும். வாய்மொழி கூற்று போமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இயற்கணித கூற்றுனா m + 14, m கூட்டல் 14. ஓகே, இப்போ நம்ம மாற்ற போறோம். நல்லா கவனிங்க. தமிழ்னா தமிழ்ல மாத்துறோம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல மாத்துறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ்ன்னு வந்திருக்கு. பிளஸ்னா நான் என்ன சொன்னோம்? அதிகரிக்கிறது, அதிகமாகிறது, சேர்றது. அப்போ +14 +14 அப்படிங்கிறது 14 அதிகரிக்கிறோம். ஓகே, எதோட எதுல இருந்து அதிகரிக்கிறோம், இல்லை எதோட அதிகரிக்கிறோம் அப்படின்னா
இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கல்ல, மாறி எம்முன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ நாம் எம்முல இருந்து தான் எதை அதிகரிக்கிறோம், 14 அதிகரிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், எம் கூட்டல் 14 அப்படின்னா எம்மை விட 14 அதிகம், அல்லது எம்முடன் 14 சேர்க்க. இரண்டாவது கேள்வி பாருங்க, எக்ஸ் மைனஸ் 6, அதாவது எக்ஸ் கழித்தல் 6 தமிழ்ல. இதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, மைனஸ் சிம்பிள் வந்துருச்சு பாருங்களே, மைனஸ் வந்துருச்சா? ஓகே, மைனஸ்னா என்னன்னு சொன்னோம், குறைவு, குறைத்தல், நீக்குதல். எத்தனை குறையுது, 6 குறையுது. அப்ப மைனஸ் 6. ரைட், எதுல இருந்து குறையுது, எக்ஸில் இருந்து குறையுது. அப்ப அதுல பாருங்க, நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் இருந்து 6 குறைவு, எக்ஸில் இருந்து 6 குறைவு. ஓகேயா? ரைட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துறாங்க, 3y, அல்லது அது எப்படி சொல்லாங்க, 3 into y, 3 பெருக்கல் y. 3y சொன்னாலும் சரிதான், 3 into y சொன்னாலும் சரிதான். ஓகேயா? இதை எப்படி சொல்லலாம், அதாவது 3 மற்றும் y இன் பெருக்கற்பலன். அப்ப 3 y என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெருக்கிக்கிட்டு இருக்கு. அதனால நாம என்ன செய்யறோம், 3 மற்றும் y இன் பெருக்கற்பலன் சொல்றோம். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போங்க. 5 z, இசட்னா வகுத்தல் குறி, 5 வகுத்தல் z அப்படி வச்சுக்கோங்களே. 5 is divided by z. நீங்க 5th வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சிருப்பீங்கன்னா வகுத்தல்னா அந்த வகுத்தல் சிம்பிள் போட்டு தான் படிச்சிருப்பீங்க. இப்போ தான் இங்கே 6வது இருந்து தான் உங்களுக்கு அந்த பார் சிம்பிள் போட்டு வருது. ஓகேயா? ரைட். சரி, இதுக்கு என்னங்க சார் வந்து வாய்மொழி கூட்டு எப்படி சார்னா, இசட் இருக்கு, அதில் என்ன இருக்கு, ஒரு வகுத்தல் குறி முன்னாடி இருக்கு. அப்போ என்ன இருக்கு, இசட்டை வகுக்கணும். எதுல இருந்து சார் வகுக்கணும் அப்படின்னா 5ல இருந்து இசட்டை வகுக்கணும். அப்ப 5ஐ இசட்டால் வகுக்க. அடுத்து பாருங்க, 2p மைனஸ் 5, அதாவது 2p கழித்தல் 5. ஓகேயா? இதுக்கு என்ன, இது எப்படி பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அதை விட அதை எல்லா சமயம் விட இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2p அப்படின்னு வந்திருக்குது. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கு, மைனஸ் 5 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதை எப்படி சொல்லுவீங்க, p இன் 2 மடங்கு. அப்போ p இன் 2 மடங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யணும், கழித்தல் 5. கழித்தல் 5 என்ன சொன்னோம், குறைவு. கழித்தல் என்ன சொன்னோம், குறைவு. எதை குறைக்கணும், 5 குறைக்கணும். அதானே? இப்போ அப்படியே சேர்த்து சொல்லுங்க, p இன் 2 மடங்கில் 5 குறைவு. ஓகேயா? இப்போ நாம என்ன பார்த்தோம்னா, இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றா நாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கோம்னா, நாம் சொன்னது வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 5 வினாக்கள். இதே மாதிரி நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அடுத்து நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்லிடுவேன், நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ரைட். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, பார்த்தீங்களா? ரைட். எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, 4 வினாக்கள் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, இயற்கணித கூற்றுகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் வாய்மொழி கூட்டுல எதுவுமே இல்லை. இவற்றை முயல்கன்னு சொல்கிறேன், நீ வந்து முயற்சி பார்க்கணும். நான் உனக்கு கொஸ்டின்ஸ் தர்றேன், நீ தான் இதை ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, a கூட்டல் 5, a plus 5. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 6z minus 1. அடுத்து அப்படியே மூன்றாவது கேள்வி, 12y, அதாவது 12y, அதாவது வினாயன் 4, x வகுத்தல் 6. அதை நம்ம உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த வகுத்தல் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 4 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து வாய்மொழி கூற்றா மாற்றணும். ஓகே. இப்போ ஸ்க்ரீனை பாருங்க, பார்த்துட்டீங்களா? நான் ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படியே படிச்சு பாருங்க, சரியானு பாருங்க. நீங்கள் செஞ்சுருக்க ஆன்சரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்போ பாருங்க, a plus 5 தானே கொடுத்துருக்கோம் இயற்கணித கூற்று. அதுக்கு வாய்மொழி கூற்று பாருங்க, சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. ஓகே. a உடன் 5ஐ அதிகரிக்க அல்லது 5ஐ சேர்க்க அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 6z கழித்தல் 1, அதாவது 6z minus 1 அப்படிங்கிறது இயற்கணித கூற்று. அதுக்கு அப்படியே ஆன்சர் பாருங்க,
நீங்கள் எழுதியிருந்தாலும் ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க, இது ஈஸியானது தான், அதான் நிறைய செஞ்சுருப்பீங்க. இப்போ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, 6z அப்படின்னு இருக்கு. இசட்டின் 6 மடங்கில் -1 தானே. அப்போனா என்ன, -1னா என்ன, குறைவு. எது குறைவு, 1 குறைவு. அப்போ இசட்டின் 6 மடங்கில் 1 குறைவு. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 12y அப்படிங்கிறாங்க. இதை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய்யின் 12 மடங்கு அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது 12 ஒய் என்ன பண்ணிட்டு இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அப்போ இங்கிட்ட 12 இருக்கு, இங்கிட்ட ஒய் இருக்கு, இடையில ஒண்ணுமே இல்லையே சார், சேர்த்து தானே சொல்றேன். இடையில என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் சிம்பல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா? அப்போ இப்படியும் சொல்லலாம். அப்போ ஒய்யின் 12 மடங்குன்னு சொல்லலாம். அல்லது இது 12 மற்றும் ஒய்யின் பெருக்கற்பலன்னு சொல்லலாம். ஓகேயா? எதை நம்மளால சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், x is divided by 6. அது எப்படி சொல்லணும், வகுத்தல் இருக்கு. பாருனது வகுத்தல். அப்போ x ஐ 6 ஆல் வகுக்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, இடையில என்ன இருக்கு, வகுத்தல் குறியீடு மட்டும்தான் இருக்கு. அதனால x ஐ 6 ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம், மாற்ற போறோம். வாய்மொழி கூற்றை இயற்கணித கூட்டாக மாற்றுக. என்ன சொல்றோம், வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றுக. அதில் பாருங்க, நான் வந்து டைரக்டா என்ன பண்ணுவேன், வாய்மொழி கூட்ட சொல்லிடுவேன், ஆன்சரையும் சொல்லிடுவேன். ஓகேயா? இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, x உடன் 21 அதிகரிக்க. இது வந்து வாய்மொழி கூற்று. x உடன் 21 அதிகரிக்க. அதிகரிக்கன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், பிளஸ், அதாவது கூட்டல் வரும்னு சொல்லியிருக்கோம். எதை அதிகரிக்கிறோம், 21 அதிகரிக்கிறோம். அப்போ பிளஸ் 21 சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வாய்மொழி கூட்டுல x உடன் கூட, x உடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், x கொண்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம், இல்ல x கொண்டு போய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப x உடன் 21 அதிகரிக்கன்னா x கூட்டல் 21. ஓகேயா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a இலிருந்து ஸ்மால் a இலிருந்து 7ஐ நீக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. நீக்குதல்னா என்னது, என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும், மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்ப -7. எதிலிருந்து 7 மைனஸ் பண்ணணும், ஏயிலிருந்து 7 மைனஸ் பண்ணணும், a -7, a -7. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, p இன் இருமடங்கு. p இன் இருமடங்கு. அப்போ என்ன சொல்றாங்க, இருமடங்குனா 2, p இன் இருமடங்குனா அது 2 ஆல பெருக்கணும், அவ்வளவுதானே. அப்ப 2p. ஓகேயா? ஃபோர்த் கொஸ்டின் போங்க, 10ஐ m ஆல் வகுக்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்க, வகுத்தல். வகுத்தல் அப்படிங்கிற அந்த சிம்பல் மட்டும் தான் வருது. அதனால டைரக்டா என்ன சொல்லலாம், 10 வகுத்தல் m. இடையில வகுத்தல் சிம்பல் போடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின், 7 மற்றும் ஒய்யின் பெருக்கற்பலனை 2 ஆல் வகுக்க. நல்லா பாருங்க, 7 மற்றும் ஒய்யின் பெருக்கற்பலன்கிறான். 2 என்ன பண்ண சொல்றான், 7ஐயும் ஒய்யையும் பெருக்க சொல்றாங்க. அப்ப 7 பெருக்கல் ஒய்னா 7y, 7y. ஓகேயா? அடுத்து என்ன செய்யணும், பெருக்கிட்டோம் 7y. அதோட என்ன செய்யணும், 2ஐ 2 ஆல் வகுக்க. அப்ப டைரக்டா என்ன பண்ணுவோம், 2 ஆல் வகுக்க சொல்றாங்க. அப்ப 7y வகுத்தல் 2. ஓகேயா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நான் உனக்கு வந்து வாய்மொழி கூற்ற இயற்கணித கூற்றா மாற்றிட்டேன். அதே மாதிரி என்ன செய்யப்போம், உங்களுக்கு நான் கொஸ்டின் தர்றேன், ரைட்டா? அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? இதுல ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு, கவனிங்க. வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றுக. எண்ணின் 7 மடங்கிலிருந்து 5ஐ கழிக்க. நல்லா கவனிங்க, எண்ணின் 7 மடங்குனா என்னது, எண்ணையும் 7ஐயும் பெருக்கணும். அப்ப எண்ணையும் 7ஐயும் பெருக்கினா என்ன, 7n. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, இதுல இருந்து எதை கழிக்கணுமா, 5 கழிக்க சொல்றாங்க, 5 மைனஸ் பண்ண சொல்றாங்க. அப்படியே சேர்த்து சொல்லுங்க, 7n மைனஸ் 5. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாங்க, x மற்றும் 4ஐ கூட்டுக. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், நேரடி ஆன்சர் தான். பாருங்க, அப்படியே x மற்றும் 4ஐ கூட்டுக தானே. அப்ப x ஐ 4ஐ கூட்டணும், அப்ப x கூட்டல் 4. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போ, தேர்ட் கொஸ்டின், y இன் 3 மடங்கை. என்னது,
ஒய்யின் 3 மடங்கை 8ஆல் வகுக்க. இப்போ ஒய்யின் 3 மடங்கு என்ன செய்வோம்? ஒய்யையும் 3ஐயும் பெருக்குவோம். அப்போ 3y. அதோட என்ன பண்ணுவோம்? 8ஆல் வகுக்கங்கிறாங்க. அப்போ வகுத்தல் சிம்பலை யூஸ் பண்ணி 8 போட்டுக்குவோம். அப்போ சொல்லுங்க பார்ப்போம். 3y வகுத்தல் 8. ஓகே, அந்த பார் சிம்பலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4th क्वेश्चन. 11ஐ m ஆல் பெருக்குக. 11ஐ m ஆல் பெருக்குக அப்படிங்கறா. இதுவும் டைரக்ட் क्वेश्चन தான். ஓகேயா? 11ஐ m என்ன பண்ணணும்? பெருக்கணும். 11ஐ m பெருக்கனா என்ன? 11m. ஓகேயா? ரைட். அடுத்து வந்து பயிற்சி எடுத்துக்கங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே. 2.1 செகண்ட் சாப்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஓகேயா? அதுல அப்படியே பாருங்க எத்தனை क्वेश्चंस இருக்கு? 4 क्वेश्चंस இருக்கு. ஓகே, 4 வினாக்கள் இருக்கா? ரைட். அப்படியே கோடிட்டு எடுக்கலாம் பாருங்க. எல்லாமே நம்ம பார்த்தது தான். எல்லாமே நீங்க செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, எக்ஸெட்ரா ஸ்மால் x, ஸ்மால் y, ஸ்மால் z ஆகிய எழுத்துக்கள் டேஷை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. நம்ம 2-3 தடவை நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்லுவோம்? மாறிகளுக்கு, வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஓகேயா? இது என்ன எதுக்குள்ள எழுத்துக்கள்? மாறிகள். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் போங்க. f இலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் क्वेश्चन தான். f இலிருந்து 5 என்ன பண்ணணுமா? குறைத்தல்னா என்ன? கழித்தல். அவங்க இருக்குங்களா? ரைட். இப்போ நேரடியா டைரக்ட் ஆகிருங்க. f - 5. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் क्वेश्चन. s ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. இதுவும் டைரக்ட் क्वेश्चन தான். ஏன்னா s ஐ எதால வகுக்கணும்? 5ஆல வகுக்கணும். அப்போ s is divided by 5. ஓகேயா? நெக்ஸ்ட் வாங்க. தற்போது கேபிட்டல் A இன் வயது ஸ்மால் n எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு கேபிட்டல் A இன் வயது என்ன? பாருங்க, அதுல கேபிட்டல் ஏயும் வந்திருக்கு. நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்படின்னா இது நாம மனிதர்களை ஒரு பேரை குறிக்கும். அப்படித்தான் நாம இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். தற்போது ஏயின் வயது, வயது, உங்கள் வயது இதெல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நாம மனிதர்கள்ங்கிறதுனால அந்த பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக ஏ, கேபிட்டல் ஏன்னு அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதுல வயதை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 7 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு 2 இருக்கு. ஓகேயா? அந்த முன்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். பின்பு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும், அதாவது ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா? இதுல என்ன சொல்றாங்க? 7 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? முன்புனா மைனஸ்னு சொன்னேன். அப்ப n - 7. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் வாங்க. அந்த சரியா தவறா பாருங்க. சரியா தவறா பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுதுகோள், தமிழ்ல வந்து எழுதுகோள். எழுதுகோளோட முழு நீளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுல அந்த முனைப்பகுதிக்கு கீழே பாருங்க, அது 2ஆ பிரிச்சிருக்காங்க பாருங்க. இங்கிட்ட வந்து சேரோ பண்ணிருக்காங்களா? அதை பாருங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a சென்டிமீட்டர். அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அது கேபிட்டல் B. அந்த ஸ்பேஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதானப்பா? அப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த மொத்த அளவுல இருந்து என்ன பண்ணணும்? அந்த நம்ம எது வந்து அந்த சேரோ பண்ணிருக்காங்களோ அதை என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப எது கரெக்டானது? 6ல இருந்து தான் முழுவதுமா இருந்ததா குறைவா உள்ளது படம் அந்த பகுதி கிடைக்கும். ஓகேயா? அப்ப 6 மைனஸ் ஏன்னு இருக்கணும். இங்க a - 6 இருக்கு. அதனால இது தவறு, இது ஃபால்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் வாங்க. ஒரு மாம்பழத்தின் விலை ரூபாய் எக்ஸ்ன்னு இருக்கணும். புக்ல நீ ரூபாய் சிம்பல் யூஸ் பண்ணிக்க. ஓகேயா? ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ், அது ரூபாய் எக்ஸ், மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை ரூபாய் 5 எனில் பழங்களின் மொத்த விலை ரூபாய் எக்ஸ் கூட்டல் 5ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, மொத்தம்னாவே நம்ம என்ன செய்வோம்? 2ஐயும் கூட்டுவோம், 2ஐயும் சேர்ப்போம். அப்ப எக்ஸோட 5 கூட்டினா எக்ஸ் கூட்டல் 5. ஓகே, அப்ப ரூபாய் சிம்பல் போட்டுருக்காங்களா? ஓகே, அப்ப இது என்னது? ட்ரூ, அதாவது சரி. அடுத்து பாங்க. சியின் 3 மடங்கை விட 10 அதிகம் என்னும் கூற்று 10c + 3ஐ குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சியின் 3 மடங்குனா எவ்வளவு? 3c. அதோட எது அதிகம்? 10 அதிகம். அப்ப என்ன வரும்? 3c + 10 இருக்கான்னு பாருங்க. சார் இல்லைங்க சார், 10c + 3 இருக்கு. அப்ப அது தவறு தானே? ஓகே, அப்ப இது என்ன? ஃபால்ஸ், தவறு. அடுத்து பாருங்க. 10 அரிசி பைகளின் விலை ரூபாய் t எனில் ஒரு அரிசி பையின் விலை ரூபாய் t
t/10ங்கிறான். இது சரிதானே? சரி, ஓகே. நெக்ஸ்ட் q மற்றும் 20 பெருக்கல் பலன் 20q. என்ன q 20 பெருக்கினா என்ன சொல்றாங்க? டைரக்ட் கொஸ்டின் தான். அப்ப 20 q பெருக்கினா 20q. சரி, ட்ரூ. அடுத்து வந்து u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யூங்கிறது இரட்டை எண் தான். ஃபர்ஸ்ட்ல நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். யூங்கிறது கொஸ்டின்ல என்ன சொல்றான்? அது ஒரு இரட்டை எண்ணா நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், யூவின் அடுத்த இரட்டை எண் என்ன? யூவின் முந்தைய இரட்டை எண் யாது அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு இரட்டை எண் 6 இருக்கு. 6க்கு அடுத்து ஒரு இரட்டை எண் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? 6 7 8ன்னு வருது. 7ங்கிறது ஒற்றைப்படை எண். 8 அப்ப எத்தனை இடம் மாறணும்? 2. அப்ப 6ஓட 2 கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன வருது? 8 வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்த இரட்டை எண் அப்படின்னா u கூட்டல் 2 u + 2. ஓகேயா? நெக்ஸ்ட் போங்க. யூவின் முந்தைய அப்ப ஒரு 6 8ன்னு வச்சுக்கோங்களேன். 8க்கு முன்னாடி இரட்டை எண் என்ன இருக்கும்? 8 7 6. அப்ப 7 வந்து ஒற்றைப்படை எண். அப்ப 6 தான் இரட்டைப்படை எண். ஓகே, அப்ப 2 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்ப யூவின் முந்தைய இரட்டை எண் என்பது u - 2. 6 பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றாக மாற்றுகிறான். ஓகேயா? நம்ம வாய்மொழி கூற்று இயற்கணித கூற்று எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन t உடன் 100ஐ அதிகரிக்கிறது என்ன? கூட்டல். ஓகேயா? அப்ப t கூட்டல் 100 இது ஆன்சர். செகண்ட் क्वेश्चन q வின் 4 மடங்கு டைரக்ட் क्वेश्चन. அப்ப என்ன செய்றோம்? q ஐயும் 4ஐயும் பெருக்கணும். பெருக்கனா 4q. அடுத்து y இன் 9 மடங்கிலிருந்து 4ஐ குறைக்கனாவே என்ன? கழித்தல். எதை குறைக்க சொல்றாங்க? 4 கழிக்க சொல்றாங்க. எதிலிருந்து? y இன் 9 மடங்கு 9y - 4. ஓகே, 7th क्वेश्चन பாரு. பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றா மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. x is divided by 3 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? x ஐ 3 ஆல் வகுக்க முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 11 பிளஸ் அதாவது 11 பிளஸ் 10x. இப்போ ஃபர்ஸ்ட் 10x க்கு வாங்க. 10x னா என்ன? x இன் 10 மடங்கு. அதோட என்ன சொல்றாங்க? ஒரு 11 ஆட் பண்ண சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்க. அப்ப 10x 11 பிளஸ் 10x ன்னு சொல்லலாம், அல்லது 10x பிளஸ் 11 ன்னு சொல்லலாம். அதிலே தேர்ட் ஒன் பாருங்க. 70s னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். அப்ப 70 பெருக்கல் s 70 இன் பெருக்கற் பலன். மாணவர்களே, நாம இன்றைய வகுப்புல வந்து மாறிலி அப்புறம் வந்து பார்த்தோம் வாய்மொழி கூற்று எப்படி இயற்கணித கூற்றா மாற்றுறது, இயற்கணித கூற்றுகளை எப்படி வாய்மொழி கூற்றா மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நன்றி, வணக்கம்.